ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய மார்க்க வகுப்பிலே அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறும் அது தரக்கூடிய படிப்பினைகளும் என்கின்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை எமது ஈமானுக்கு உறுதியூட்டக்கூடிய வகையில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, முதலாக ஒரு ஆரம்பமாக ஒரு செய்தியை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நபித்தோழர்களுடைய வரலாறுகள் என்று நாம் பேச ஆரம்பித்தோம் என்று சொன்னால் வெகு சீக்கிரத்தில் அது முடிகின்ற வரலாறுகள் அல்ல. நிறைய, அதாவது இமாம் தஹபி அவர்கள் நபித்தோழர்களுடைய வரலாறுகள் சம்பந்தமாகவும் இன்னுமுள்ள இஸ்லாமிய அறிஞர்களுடைய வரலாறுகள் சம்பந்தமாகவும் கிட்டத்தட்ட 20 பாகங்களுக்கு மேல் சியரு அலாமின் நுபலா, சிறந்த அறிஞர்களுடைய வரலாறு என்று சொல்லி தனி நூலை என்ன செய்திருக்கிறார்கள், 20 பாகங்களுக்கு மேல் தொகுத்திருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு வரலாறுகளையும் தெரிந்து நல்ல வரலாறாக இருக்கிறது என்று நாங்கள் பாராட்டிவிட்டு போவதை விட ஒவ்வொரு நபித்தோழருடைய வரலாற்றிலிருந்தும் அவரிடமிருந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு செய்தி என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள பழக வேண்டும். ஒரு நபித்தோழரை நாம் படிக்கிறோம் என்று சொன்னால் அவரிடமிருந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு செய்தி என்ன என்பதை தெரிந்து கொள்ள பழக வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி படிக்கிறோமா, கல்வி சம்பந்தமான ஒரு சிறப்பு செய்தியை நாம் என்ன செய்கிறோம், அவரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை படிக்கிறோமா, ஃபிக்ஹ் மார்க்க விளக்கம் சம்பந்தமான செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடமிருந்து நாம் என்ன செய்கிறோம், பெற்றுக்கொள்ள பழகுகிறோம். பிலால் ரலியல்லாஹுடைய வரலாற்றை படிக்கிறோமா, எப்படி ஒரு சுதந்திர உணர்வு இஸ்லாமிய சமுதாயத்திலே அவருடைய வரலாறு தந்த படிப்பின் என்கிற அம்சத்தில் சுதந்திர உணர்வு சம்பந்தமாக இஸ்லாத்துடைய சமத்துவம் சம்பந்தமான செய்தியை நாம் என்ன செய்கிறோம், அவருடைய வரலாற்றிலிருந்து நாம் படிக்கிறோம். இப்படி ஒவ்வொரு நபித்தோழரையும், அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி படிக்கிறோமா, உலக பற்றின்மை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக நாங்கள் அவரை தெரிந்து கொள்கிறோம். இப்படி நபித்தோழர்களில் நல்ல பண்புகள் எல்லோரிடத்திலும் இருந்தாலும் விகிதாசாரத்தில் என்ன செய்தது, ஒரு நபித்தோழரை விட இன்னொரு நபித்தோழரிடத்தில் அதிகம் இருந்ததை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் நாம் படிக்கக்கூடிய நபித்தோழர் இந்த அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிறைய பேர் அறிந்திராத ஒரு நபித்தோழர். படிக்கின்ற வாசிக்கின்ற ஒரு சிலரை தவிர நிறைய அதிகமானவர்கள் பேரை கேள்விப்பட்டிருப்பார்கள். அவருடைய இஸ்லாமிய ரீதியான பங்களிப்பு என்ன, அவருடைய அந்தஸ்து என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளப்படாத சொல்லப்படாத நபித்தோழர்கள் ஒருவர் தான் அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இன்றைய காலகட்டத்தில் அவருடைய வரலாறு ஏன் மிகவும் தேவை என்று சொன்னால், ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில ஜாகிலியத்துக்கள் வளர்ந்து போயிருக்கும். எல்லா காலகட்டத்திலும் ஜாகிலியத் இருக்கும். ஆனால் ஒரு சில காலகட்டங்களில் ஒரு காலகட்டத்தில் இல்லாத ஜாகிலியத் என்ன செய்யும், வளர்ந்து போயிருக்கும். இப்போ இன்றைய காலகட்டத்திலே வளர்ந்திருக்கக்கூடிய ஜாகிலியத்துகளில் ஒன்றுதான் அமானிதம் பேணாமை. அமானித குறைபாடு என்பது இன்று நிறையவே வளர்ந்து போயிருக்கிறது. இவர் தான் எனது உயிர் நண்பர் நினைத்து ஒருவர் பழகுவார். 2 வருடத்தில் என்னது, இவனை இப்படியா அப்படின்னு நினைக்கக்கூடிய லிஸ்ட்ல அவர் வந்துடுவார். அதுக்கு பின்னால் ஒருத்தர் அம்பிடுவார். நிச்சயமா இவர் அப்படி இருக்க மாட்டார். இவர் இவருடைய பழக்கங்களை பார்க்கின்ற பொழுது, இவருடைய கொடுக்கல் வாங்கலை பார்க்கின்ற பொழுது இவர் நிச்சயமாக நேர்மையானவராகத்தான் இருப்பார் அப்படின்னு முடிவெடுப்போம். ஒரு 2-2.5 வருடத்துல அவர் வேறொரு ட்ரெக்கால் என்ன செஞ்சுவாங்க, அதை உடைச்சிட்டு போக நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். இப்படியுமா ஒருத்தன் என்ன செய்வான் எதிர்பார்த்திருக்க மாட்டோம். இப்படி அமானித மோசடிகள் என்பது கல்வியில, பொருளாதாரத்தில், பொறுப்புகளில், குடும்பத்தில் என்று எல்லா விஷயத்திலும் என்ன செய்கிறது, நிறையவே காண கிடைக்கிறது. யாரோ இப்போ எந்த அளவுக்கு மக்கள் ஆகியிருக்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு விஷயத்தை பேசுகின்ற பொழுது வானா உற்றுவோம், இவனோட என்ன செய்வானா பேசவானா, இதுவும் நாளைக்கு என்ன செஞ்சிடலாம், பெரிய ஒரு செய்தியாக வந்து விடலாம் என்பதற்காக நன்றாக நெருங்கி பழகிறவரோட கூட எதுக்கும் கவனமாக இருப்பது நல்லது என்கின்ற ஒரு அவநம்பிக்கை என்ன செய்கிறது, வந்திருக்கிறது. சரி, இப்படி ஒரு ஆள் எதிர்பார்க்கிறாரே, தன்னோட எல்லாரும் நம்பிக்கையற்ற முறையில் பழகுகிறார்கள் எதிர்பார்க்கிறாரே, நிராசையோடு இருக்கிறாரே, அவர் எப்படிப்பட்டவர் பார்த்தா இவர் மற்றவங்களோட அப்படித்தான் என்ன செய்யறாரு, இவரும் டீல் பண்ணி நிற்கிறார். யார் தன்னோடு அமானிதம் இல்லை என்று நினைக்கிறாரோ அவர் கூட மற்றவர்களோடு எப்படி நடக்கிறார் என்று பார்த்தால் அவரிடத்தில் என்னது, அமானிதம் இன்மை என்பது மிக தெளிவாக இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவரோடு நீங்கள் பேசுகின்ற பொழுது பேசிவிட்டு அவர் திரும்பி விட்டால் அது கூட அமானிதம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
இப்போ பேசிவிட்டு திரும்பின உடனே அவன் இன்னொருத்தரோட பேசுறான், இது அப்படியே அங்கே என்ன செஞ்சிருது, அப்படியே அதாவது கொப்பி எடுத்த மாதிரி அவரிடத்தில் ஒப்புவிக்கின்ற அளவில் இந்த காலம் என்ன செய்கிறது, மாறி இருக்கிறது. அந்த அளவுக்கு அமானிதம் பேணாமை என்பது வளர்ந்து போயிருக்கிறது. இந்த வீடியோ கேமராக்கள் பதிவுகள் வளர்ந்த பின்னால் ஒட்டோ ரெக்கார்டிங் ஃபோனில் போட்டு வச்சிடறாங்க. எது ரெக்கார்ட் பண்ணணும், எது ரெக்கார்ட் பண்ணப்படான்னு எதுவும் தெரியாது. எல்லாம் பண்ணுறது எல்லாத்தையும் காட்டுறது. அதில் ஏதாவது ஒன்று சிக்கினா நினைப்போம், பேசுகிற டைமில் ஸ்லிப் ஆகி ஏதாவது ஒன்று பேசினான்னு வைங்களேன், இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமான்னு பக்கத்தில் உள்ள என்ன செய்யறது, சம்பந்தமே இல்லை, அது தேவையும் இல்லை, அவனுக்கு பொறுப்புக்கும் இல்லை. இந்த அமானித மோசடி மிகவும் வளர்ந்திருப்பதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த அமானிதம் பேணுதல் என்பது இல்லாமல் போகிற நேரத்தில் மறுமை நாள் என்ன செய்யும், ஏற்படும் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நாங்கள் மிகவும் நெருக்கமான, மறுமைக்கு நெருக்கமான காலத்திலே இருக்கிறோம். அமானித மோசடி நிறைய இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கணவன் மனைவியை நம்ப முடியாத நிலை, மனைவி கணவனை நம்ப முடியாத நிலை என்கின்ற அளவில் அமானித மோசடிகள் நிறையவே வளர்ந்து போயிருக்கின்றன. அன்புள்ள சகோதரர்களே, எனவே இந்த காலகட்டத்தில் அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு எமக்கு தரக்கூடிய மிக முக்கியமான செய்தி அமானிதம் சம்பந்தமான செய்தி. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நபித்தோழராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபித்தோழரை அறிமுகப்படுத்தினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் நினைக்கிறோம் அமானிதம் என்கின்ற செய்தி ஒன்றை கொடுத்து வாங்குவது, ஒரு வாக்கை நிறைவேற்றுவது என்பதோடு மட்டும் சம்பந்தப்பட்டது நினைக்கிறோம். அப்படி அல்ல. அமானித உணர்வு என்பது எப்படி இருக்கும் என்று சொன்னால், தலைமைத்துவத்துக்கு வருகின்ற ஆசையை அவரிடத்திலிருந்து இல்லாமலாக்கும், பொறுப்புகள் எடுப்பதை இல்லாமலாக்கும். ஏன்னு சொன்னால் அவர் அமானிதத்துக்கு பயப்படுகின்றவர், எடுத்ததை சரியாக நிறைவேற்றுவார். எதெல்லாம் தன்னிட்ட வந்து சேரலையோ அதையெல்லாம் எடுக்காமல் இருக்கவும் என்ன செய்வார், ட்ரை பண்ணுவார். நிறைய பேர் அப்படியே இல்லை, அது எல்லாத்தையும் வாங்கிக்கிற ஆசையும் இருக்குது. பொறுப்பு எல்லா பொறுப்புலையும் அவர் இருப்பார். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நான் இதில் தலைவர், இதில் செயலாளர், அதில் பொருளாளர், இதில் நான் மெம்பர் என்று சொல்லி என்னது கிட்டத்தட்ட 15-20 பொறுப்புகள் வைக்கிற ஒரு பெருமை ஆகிறாங்க. எப்படி நிறைவேற்றுவாங்க, எப்படி இவர்கள் நிறைவேற்ற முடியும்? அப்ப இப்படிப்பட்ட ஒரு பெரிய லிஸ்ட்ல இருப்பதை விரும்பக்கூடிய நிலைமை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அமானிதம் உள்ளவற்றை இன்னொரு நல்ல பண்பு இருக்கும், பதவியை விரும்ப மாட்டார், பொறுப்புகளை விரும்ப மாட்டார். அப்படியே அவர் கொடுக்கப்பட்டாலும் அது நிர்பந்த உணர்வோடு என்ன செய்வார், அதை வாங்கிக் கொள்வார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் இன்று அதுவும் என்ன இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய நாம் செய்தியிலே அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னால் அமானிதம். இந்த உரையின் மூலம் நாங்கள் அமானித தன்மை என்னிடத்திலும் உங்களுக்கு மத்தியிலும் நாம் கொஞ்சமாவது ஒரு விகிதாசாரம் அது உயரும் என்றால் அதுதான் இந்த உரை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நாங்கள் ஆரம்பமாக மனதிலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹுடைய நான் வரலாறை சொல்லுகிற நேரத்தில் நீங்கள் ஒவ்வொரு இடத்திலும் காணுகின்ற விஷயம் என்ன தெரியுமா, அமானித தன்மையை தான் நீங்கள் காணுவீர்கள். எல்லா இடங்களிலும் என்ன செய்வீர்கள், அந்த தன்மை எல்லா விஷயத்திலும் அமானிதத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள், எல்லா விடயத்திலும் அவர் சரியாக இருந்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அன்புள்ள சகோதரர்களே, அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு ஆரம்பிக்கிற இஸ்லாத்தோடு சம்பந்தப்படுகின்ற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்றை நாங்கள் 3 பகுதிகளாக பிரிப்போம். ஒன்றும் அதாவது தாருல் அர்கமுக்குள் நபி அவர்கள் நுழைவதற்கு முன்னால், தாருல் அர்கமில் இரகசிய பிரச்சாரம் செய்தார்களே அதற்கு நுழைவதற்கு முன்னால், தாருல் அர்கமிற்கு நுழைந்ததற்கு பின்னால் மக்காவுடைய காலம், அதுக்கு பின்னாலே மதீனாவுடைய காலம். அர்கம் ரலியல்லாஹுடைய வீட்டில் நுழைவதற்கு முன்னால், பின்னால் என்பது மக்கா காலம். அதற்கு பின்னாலே என்ன, அதாவது நாங்கள் மதீனாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன பின்னர். இதிலே அதாவது அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் ஆரம்பமாக முந்தி இஸ்லாத்தை ஏற்றவர்கள் என்ற பட்டியலில் யார் வருவார்கள் என்று சொன்னால், அர்கம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்குள் நுழைந்து நபியர்கள் ரகசியமாக பிரச்சாரம் செய்வதற்கு முன்னாலே இஸ்லாத்தை ஏற்றார்களே அவர்கள்லாம் இதிலே வருவார்கள். அதிலே அபு உபைதா அவர்கள் மிக ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றவர்களில் ஒருவர். மிக ஆரம்பமாக ஆரம்ப கட்டத்தில் எப்படி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதோ அந்த காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்ற மக்கா நபி தோழர்களில் ஒருவர் தான் அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்புள்ள சகோதரர்கள், இஸ்லாத்தை ஏற்ற காலம் தொடக்கம் மார்க்க விஷயத்திலே மிக நிறைந்த பேணுதலும், மார்க்க விஷயத்திலே மிக ஒரு அதாவது உறுதியும், அந்த அதாவது மார்க்கத்துடைய அடையாளங்களை வெளிப்படுத்துவதில் நல்ல ஒரு வீரத்தன்மையும் அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே இருந்தது. நபித்தோழர்களுடைய ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், அவர்களிடத்திலே ஒரு பண்பு மிக சிறந்து விளங்கினாலும் மற்ற பண்புகள் அவர்கள் வீக்காக இருக்க மாட்டார்கள். ஆனா எங்கள்ல உள்ள பிரச்சனை தெரியும், ஒரு ஆள் நல்ல இபாதத்தாளியா இருப்பார், அடுத்த சைட்டால கட்டும் கஞ்சனா இருப்பார். இங்கெல்ல நல்ல இபாதத்தாளி, தொழுதா அந்த மாதிரி எல்லா வகையிலும் சரியா இருப்பாரு. ஆனா அடுத்த பக்கத்தை எடுத்துன்னு வைங்களேன், கஞ்சத்தன் 10 ரூபா தர்மம் செய்துவிட்டு உலகம் ஃபுல்லா பாராட்டுகிற நிலைமையில என்ன செய்வாரு அவர் இருப்பார். அப்படின்னா என்ன, ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சுட்டு மிச்சமே அங்கலாய்ச்சார்னு அர்த்தம் என்ன, அவர் வந்து கஞ்சத்தனத்துல என்ன செய்யறாரு இருக்கிறார் அர்த்தம். அவருக்கு சின்ன தர்மமும் கோடி தர்மம் மாதிரியான உணர்வு அவருக்கு என்ன செய்யுது ஊட்டுகிறது. இந்த நிலைமையில ஆனா நபித்தோழர்கள் நீங்க பார்ப்பீர்கள், ஒரு விஷயம் ஸ்பெஷாலிட்டியாக இருக்கும், ஆனா மற்ற பண்புகள் ஒரு அளவு என்ன செய்யும்
அதிகமாகவே அவர்களிடத்தில் இருக்கும். அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் நீங்கள் வீரத்தை காணலாம், தலைமைத்துவ பண்பை காணலாம், சிறந்த நிர்வாகத்தை காணலாம், நல்ல ஆலோசனையை காணலாம், அமானிய தன்மையில் மிக உயர்ந்த இடத்திலே காணலாம். இதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா மக்கா காலத்திலே நான் சொல்லக்கூடிய நிறைந்த செய்திகள் கிடையாது. மதீனாவுடைய காலத்தில் அவர் எப்படிப்பட்ட வீரராக இருந்தார், எவ்வளவு கொள்கை உறுதியாக இருந்தார் என்பதற்கு ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன். ஏனால் சுருக்கமான நேரத்தில் சுருக்கமான செய்திகளை நான் சொல்லி முடிக்க வேண்டும். மக்காவிலே பத்ர் யுத்தம் நடக்கிற நேரம், இந்த பத்ர் யுத்தம் நடக்கிற நேரத்தில் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு மிகப்பெரிய சோதனையை கொடுக்கிறார். என்ன சோதனை என்று சொன்னால், யுத்த காலத்திலே ஒரு மனிதர் அபூ உபைதா எங்கு சென்றாலும் அவருக்கு முன்னால் வந்து நின்று அவரோடு சண்டை பிடிக்கிறார். அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு யுத்த காலத்தில் வலதுபுறத்திற்கு சென்று யுத்தம் செய்தால் அவருக்கு முன்னால் வந்து என்ன செய்றாரு, அவர் நின்று அவரோடு போராடுகிறார். அபூ உபைதா அந்த இடத்தை விட்டு அகன்று மத்திய பகுதிக்கு சென்று யுத்தம் செய்தால் அந்த இடத்திற்கு தேடி வந்து யுத்தம் செய்கிறார். இன்னொரு பகுதிக்கு அவரை அவாய்ட் பண்ணி போனார் என்று சொன்னால் அபூ உபைதா அவாய்ட் பண்றார், அவரை அவாய்ட் பண்ணி அவரை விட்டுட்டு இன்னொரு பக்கத்துக்கு போறாரு, அங்கே வந்து போராடுகிறார். இறுதியில் இவர் எல்லா இடத்திலும் வருகிறார் என்பதனால் கடைசி அவர் சந்தித்த இடத்தில் அவரோடு போராடி அவரை கொலை செய்து விடுகிறார், போராடி கொலை செய்து விடுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, கொல்லப்பட்டவர் யார்? அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை. அவருடைய இருந்த அவருடைய நெகிழ்வுத்தன்மை, அந்த இரக்கத்தன்மையின் காரணமாக அவரை இன்னொருவர் கொல்லட்டும் என்பதற்காக அபூ உபைதா என்ன செய்றார், அவர் வந்து கை வைக்கல, ஏன்னா அதுக்கு அனுமதி இருக்கிறது. அவர் விட்டு என்ன செய்றார், இன்னொரு பகுதிக்கு போறார். ஆனாலும் தந்தை என்ன செய்றாரு, முடிஞ்சா வெட்டிப்பார் என்கிற அமைப்பில் இருந்தார். அபூ உபைதாவுடைய வரலாற்றிலே வரக்கூடிய செய்தி வகான பிர்ரன் வகான, அதாவது அவருடைய தந்தைக்கு எப்படி வகான பர்ரன் பிவாலிதிஹி, தனது தந்தையோடு என்ன செய்தார், சிறந்த முறையில் நடக்கக்கூடிய ஒரு மனிதராக அவர் என்ன செய்தார், இருந்தார். ஆனால் அவரால் என்ன செய்ய முடியவில்லை. இவர் தொடர்ந்து வருகின்ற நேரத்தில் கொள்கையா உறவா என்பதை ஒரு நிறைய அவாய்ட் பண்ணி போனார். ஆனாலும் தவிர்க்க முடியாத இடத்துல என்ன செய்தாரு, கொள்கையா உறவாண்டு வருகின்ற இடத்திலே தந்தை என்ன செய்தார், யுத்த காலத்தில் வெட்டினார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு பெரிய ஒரு மார்க்க உறுதிக்கான ஒரு அடையாளம். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அல்ல. யுத்த காலத்திலே சந்தித்து தந்தையை பல நேரத்தில் அவாய்ட் பண்றாடா, உள்ளத்துல என்ன இருந்தது, ஒரு பெரிய ஒரு நெகிழ்வுத்தன்மை அவருக்கு இருந்திருக்குது. ஆனாலும் தவிர்க்க முடியாத ஒரு இடத்தில் என்ன செய்யறாரு, கொள்கையா என்கின்ற வருகிற நேரத்தில் அவர் கொலை செய்தார் என்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இது அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று அவருடைய மனதிலே இருந்த உறுதிக்கான ஆதாரங்கள். ஏன்னா இஸ்லாத்தை ஏற்பதும் உறுதியும் இரண்டு வேறு வேறு. இஸ்லாத்தை ஏற்று உறுதியுடைய வெளிப்பாடு தான் இந்த வெளிப்பாடு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹுடைய கொள்கை இறுதிக்கு இது ஒரு சான்று. இதிலே அமானிதம் இருக்கிறது, அப்படியே இல்லையா? ஒருவர் கொள்கையை ஏற்ற பின்னால் அதில் உறுதி காட்டுவது என்பது அமானிதம், பெரும் வார்த்தை பிரயோகம் அல்ல அது. இரண்டாவது செய்தி, அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சிறந்த நற்குணத்தோடு இருந்தார் என்பதோடு முடியவில்லை. சில இஸ்லாமிய பண்புகளை அவர் கொண்டிருந்தார். அதிலே ஒன்று என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படைத்தளபதிகளில் ஒருவர் அபூ உபைதா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படைத்தளபதிகளில் ஒருவர் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னொரு அவருடைய சிறப்பம்சங்களில் ஒன்று, அபூ உபைதா அவர்கள் குர்ஆனை மனனமிட்ட சொற்பமானவர்களில் ஒருவர் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு. குர்ஆனை மனனமிட்ட மிக சொற்பமானவர்களில் ஒருவர் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் படைத்தளபதியாக இருந்தார். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த படைத்தளபதியாக இருந்து சொன்ன நடந்த சில செய்திகள் இருக்கின்றன. அதில் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அபூ உபைதாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சீஃபுல் பஹர்னு சொல்வார், கஸ்வத்து சீஃபுல் பஹர் அல்லது சாஹிலுல் பஹர். சீஃபுல் பஹர் என்று சொல்றது கடல் ஓரம். சைஃப் என்றால் சீஃப் என்றால் ஓரம். சைஃப் சீஃபும் ஒத்த சொற்கள் தான். சைஃப் என்றால் ஓரம் இருக்கணும், விளங்கிட்டா? அப்போ சைஃப் என்றால் வால், சீஃப் என்றால் ஓரம் என்ற அர்த்தம். இந்த சாஹிலுல் பஹர் கஸ்வத்து சீஃபில் பஹர் என்று சொல்வார்கள், கடலோர யுத்தம். இதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு, இது 6ஆம் ஆண்டு நடந்தது அல்லது 8ஆம் ஆண்டு நடந்தது என்று வரலாற்றில் ஒரு கருத்து முரண்பாடு இருக்கிறது. இதற்கு தளபதியாக அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமித்தார்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு செய்தியை சொல்கிறார்கள், புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. நாங்கள் கஸ்வத்து சீஃபில் பஹருக்காக சென்றோம். கிட்டத்தட்ட எமது படையிலே 300 பேர் இருந்தார்கள். 300 பேர் இருந்தார்கள். யுத்தம், எதிரிகள் வருவதாக ஒரு தகவல், எதிரிகள் வருவதாக ஒரு தகவல், அந்த யுத்தம் நடக்கவில்லை, எதிரிகள் வருவதாக ஒரு தகவல். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்னேற்பாடாக 300 பேர் கொண்ட அணியை கடலோரத்துக்கு என்ன செய்கிறார்கள், அனுப்பி வைக்கிறார்கள். அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு போகிற நேரத்தில் நடந்த செய்தியை ஜாபிர் அப்துல்லா சொல்கிறார்கள். இது தனித்தலைப்பாக பேச வேண்டிய ஒரு ஹதீஸ், நிறைய செய்திகளை கொண்ட செய்தி, சுருக்கமாக சொல்கிறேன். போகிற நேரத்தில் மிக அதாவது நீண்ட ஒரு பிரயாணம் தானே, அந்த நீண்ட ஒரு பிரயாணம் என்பதனால போகிற வழியில் உணவு காலியாக ஆரம்பிக்கிறது. இவர்கள் எதிர்பார்த்ததை விட
அந்த பிரயாணம் கொஞ்சம் தூரமாக இருக்கிறது, உணவு காலியாக ஆரம்பிக்கிறது. உடனே அபூ உபைதா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், யார் யாரிடத்துல உணவு இருக்கிறதோ அத்தனை பேரும் கொண்டு வந்து இந்த இடத்துல கொட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இடத்துல நிரப்புறாங்க. அப்படி நிரப்புகிற நேரத்தில் 2 ஈத்தம்பழங்களை நிரப்பக்கூடிய பெரிய பாத்திரங்கள், அதுல வந்து என்ன செய்து 2 பாத்திரங்கள் அளவு 2 பெரிய ஒரு பக்கெட் அளவுக்கு என்ன செய்து நிரம்புகிறது. அந்த அளவுக்கு நிரம்பிட்டு அன்றையிலிருந்து அபூ உபைதா அவர்கள் உணவை பொறுப்படுத்தார்கள். அபூ உபைதா அவர்கள் உணவை பொறுப்படுத்தார்கள். யுத்த காலத்தில் இப்படி ஒரு பொறுமை இருக்கணும். ஒரு ஆள் வந்து என்ன செஞ்சிருவாரு, ஒரு 2 மாசத்துக்கு உணவை ஆல்ரெடி ப்ரிப்பேர்டா வந்திருப்பாரு, இன்னொரு ஆள் 2 நாள் உணவோட வந்திருப்பாரு. உனக்கு நான் வர மாதிரி நீ ப்ரிப்பேரா வந்திருக்க தெரியான்னு கேட்கக்கூடாது. அந்த இடத்துல அவர்கள் முடிஞ்ச மாதிரி வரும், அதை என்ன செஞ்சிட வேண்டி வரும், சில நேரத்தில் ஷேர் பண்ண வேண்டி வரும். இந்த மாதிரி நடந்தது. பொறுமையாளி தான் யுத்தத்துக்கு போகணும், வீரன் மட்டுமல்ல பொறுமையும் இருக்கணும். அப்படி போகிற நேரத்தில் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு செய்தார்கள் என்று சொன்னால், அந்த ஈத்தம்பழங்களில் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஈத்தம்பழம், ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஈத்தம்பழம், மிக நீண்ட பிரயாணம், ஒவ்வொரு ஈத்தம்பழத்தை அதை என்ன செய்யணும், அதை வச்சுதான் அன்றைய நாளை அவர் மேனேஜ் பண்ணிக்கணும் என்கின்ற அளவில் எங்களுக்கு உணவை தர ஆரம்பித்தார், நீண்ட பிரயாணம் என்றதுனால. அப்ப கேட்கிறார், அதை ஜாபிர் பின் அப்துல்லா யார்கிட்ட சொல்றாரோ அந்த நபி தோழர் கேட்கிறார், அந்த தாபியின் கேட்கிறார், இப்படி உங்களுக்கு ஒரு ஈச்சம்பழம் போதுமாச்சு, எந்த வகையில சாத்தியம்? என்ற சிலர் வந்து இன்றைக்கு விளக்கம் சொல்லுவாங்கன்னு சொன்னால், அந்த ஈத்தம்பழம் பெரிதாக இருந்தது, இந்த அளவுக்கு வரலாற்றில் அப்படி பெரிதாக இருக்கவே இல்லை, இதுக்கு புற பெருசாகினா தான் விளங்கிட்டா. உணவு வந்து பெரிதாகிறதெல்லாம் அன்றைக்கு இன்றைக்கு தான் இப்படி இருந்தது, அதனால போதுமாக இருந்தது என்று அவரே கேட்டார். திருப்பி அவர் கேட்பார், அப்படி எப்படி எப்படி உங்களுக்கு போதுமா இருந்தது? ஏன்னா அவருக்கு தெரியும் தானே, ஈத்தப்பழம் தானே ஒரு நாளைக்கு போதும், இது ஒரு பெரிய செய்தியா சொல்லிட்டு திருப்பி கேட்கலாம். ஆனால் அவர் கேட்கிற, எப்படி உங்களுக்கு போதுமாக இருந்தது? இன்றைய உள்ள ஈச்சப்பழம் தான் அன்றைக்கு இருந்தது, அப்ப எப்படி உங்களுக்கு போதுமாக இருந்ததுன்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, அதோட பெருமதி எங்களுக்கு எப்ப விளங்குச்சு தெரியுமா? அதுவும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் காலம் நடந்தோம், அந்த ஈத்தம்பழம் இல்லாமல் அந்த யுத்த காலத்தில் நாங்கள் கொஞ்சம் காலம் நடந்தோம், அப்பொழுது அதனுடைய பெருமதி எங்களுக்கு விளங்கியது. அந்த ஒன்றுடைய பெருமதி எங்களுக்கு அப்படித்தான் அல்லாஹ் தஆலா மனிதனை வந்து கீழே இறக்கி விட்டாண்டா தான் மேலுள்ள பெருமதி என்ன செய்யும், நம்ம எந்த ஸ்டெப்ல நின்றோம் என்றது விளங்கும். அப்படின்ற சகோதரர்களே, அதனுடைய பெருமதி எங்களுக்கு விளங்க ஆரம்பித்தது என, அதாவது அந்த ஜாபிர் பின் அப்துல்லா அவர்கள் சொல்கிறார்கள். இந்த யுத்த காலத்திற்கு போகிறார்கள், போனால் எதிரியை காத்து கொண்டிருக்கிறார்கள், உணவும் இல்லை எதுவும் இல்லை. கடைசியில் அதாவது பட்டினி, அதாவது எல்லை மீறி மரத்துடைய இலைகளை தட்டி அதை சாப்பிட ஆரம்பித்தோம். பச்சை இலைகளை என்ன செய்தோம், நாங்களும் அபூ உபைதா எல்லோரும் சாப்பிட ஆரம்பித்தோம். அதனால் அந்த படைக்கு ஜெய்சுல் ஹபத் என்ற பெயர் வந்தது. ஜெய்சுல் ஹபத், ஹபத் என்றது மலை, அதாவது மரத்திலிருந்து கீழே விழுகிற இலைகளை தட்டி விழுகிற இலைகள், இதுக்கு ஹபத் என்று சொல்வார்கள். அதாவது இப்படி நம்ம அதாவது உரசின உடனே என்ன செய்யும், பச்சை அடையாளங்கள் வருமே, ஜெய்சுல் ஹபத். இந்த ஜெய்சுல் ஹபத் என்ற அந்த படைக்கு பேர் வழுகின்ற அளவில் நாங்கள் அந்த இலைகுலைகளை சாப்பிட ஆரம்பித்தோம். வெறும் ஒரு வெயிட், அதாவது எதிர்பார்த்து போற யுத்தம். அபூ உபைதாவோட போறாங்க. அன்புள்ள சகோதரர்களை வெயிட் பண்றாங்க, எதிரிகள் யாரும் வரவில்லை. கடைசியில் பசி அதாவது ஓவர் ஆகிறது, எல்லை மீறுகிறது. போகிற வழியில ஒரு பெரிய ஒரு மலை அளவுக்கு, திராபண்டு வர ஹதீஸ்ல பெரிய ஒரு மலை அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அதாவது உயிரினம் இருக்குது. கிட்ட போய் பார்த்தா விளங்குது மீன். அம்பர் என்ற ஹதீஸ்ல வருகிறது, பெரிய ஒரு மீன் என்ன செய்யுது, கடல்ல இருந்து தள்ளப்பட்டிருக்குது. அப்ப இது வந்து சாப்பிடலாமா என்று சொன்னா அபூ உபைதா சொல்றாரு, நாங்கள் நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் என்ன செய்கிறோம் இருக்கிறோம், சாப்பிடலாம்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட அரை மாதங்களாக நாங்க அங்க வெயிட் பண்ணி அதை சாப்பிட்டோம். எத்தனை மாதங்கள்? அரை மாதங்களாக முழு படையினரும் 300 பேர் கொண்ட அந்த படையினரும் அதை நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பிட்டு விட்டு அவருடைய அளவை சொல்வதற்காக அபூ உபைதா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஜாபிர் பின் அப்துல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், அதனுடைய முள்ளந்தண்டு மாதிரி அந்த நடுப்பகுதி முள் இருக்குதே, அதை எடுத்து நாங்கள் இந்த பகுதியை நாட்டி எங்கள்ல உயர்ந்த ஒட்டகத்தை அதால என்ன செஞ்சோம், போக விட்டோம் படலை. அப்படின்னா எவ்வளவு பெரிய மீனா இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு யுத்த காலத்தை எப்படி நிர்வகித்தார் என்பதற்கு இதுல நிறைய செய்திகள் இருக்கின்றன. ஆரம்பத்திலேயே நம்மள பழக்கம் என்ன, நேரத்தோட எது கிடைச்சாலும் நேரத்தோடயே தீர்த்து முடிச்சிடுறது, அது போல கவலைப்படுறது. ஆனால் யுத்த காலத்துக்கு போக்களை எப்படி சேவிங் பண்ணணும், அது என்ன மாதிரி செய்யணும் என்கின்ற ஒரு திறமை இருப்பதனால தான் அபூ உபைதா அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை தளபதியாக நியமித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓட்ட வந்தோடனே இந்த செய்தியை சொல்றாங்க, இப்படித்தான் நாங்க சாப்பிட்டோம், இப்படி கூடுமா கூடாதா என்ற செய்தியை கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த ரிஸ்க், அது ரிஸ்குன் சாகஹுல்லாஹு இலைக்கும், உங்களுக்காக வேண்டி அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்த ரிஸ்க், சாப்பிட்டது சரி, ஏதாவது எஞ்சி இருந்தால் எனக்கும் தாருங்கள் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுல தடை இல்லை என்று சொன்னார்கள். மீன் அதுல தடை இல்லை என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அபூ உபைதா அவர்களுடைய
அதாவது தலைமைத்துவம் சம்பந்தமாக இந்த செய்தி என்ன செய்கிறது நமக்கு சொல்கிறது. அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பல சிறப்பம்சங்களை நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லிக் கொண்டு போகிறேன். அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றில் நடந்த இன்னொரு சில முக்கியமான செய்திகளில் ஒன்றுதான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நஜ்ரானிலிருந்து கிறிஸ்தவர்கள் வருகிறார்கள். கிறிஸ்தவர்கள் முபாஹலாவுக்காக வருகிறார்கள். நீங்கள் பாத்திலே இருக்கிறீர்கள், நாம் ஹக்கிலே இருக்கிறோம், முபாஹலா செய்வோம் என்பதற்காக வருகிறார்கள். ஏன்னா முபாஹலா இறங்கியதே அவர்கள் விஷயத்தில் தான். முபாஹலா இறங்கியதே அவர்கள் விஷயத்தில் முபாஹலாவுக்காக வருகிறார்கள். ஆனால் வருகிற நேரத்திலே அவர்கள் முபாஹலா வேண்டாம், உண்மையாக இவர் இருந்து விட்டால் என்று சொல்லிய முடிவெடுத்து, எங்களுக்கு மிக நம்பிக்கையான ஒருவரை நீங்கள் அனுப்ப வேண்டும், எங்களுக்கு மிக நம்பிக்கையான ஒருவரை அனுப்ப வேண்டும், பொருளாதாரத்தை உங்களுக்கு இங்கே அனுப்புவதற்கு, ஜிஸ்யாவை உங்களுக்கு அனுப்புவதற்கு நீங்க அனுப்புறதாக இருந்தால் மிக நம்பிக்கையான ஒருவரை அனுப்ப வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் உங்களோடு மிக நம்பிக்கையான மிக உறுதியான நம்பிக்கை கொண்ட ஒருவரை, அமீன் அதாவது அமீனம் பிஹக்கின் என்று சொன்னார்கள், உண்மையாக நம்பிக்கையான ஒருவரை உங்களோடு நான் அனுப்புவேன். அந்த ஹதீஸிலே வருகிறது. இப்படி சொன்ன உடனே எல்லா நபித்தோழர்களும் தங்களை அடையாளம் காட்ட ஆரம்பித்தார்கள் ரசூலுல்லாஹ்கிட்ட. அல்லாஹ்வின் தூதர் இந்த நான் இருக்கிறேன் மாதிரி என்னது எல்லாரும், அதாவது நான் என்று சொல்லல, எல்லாரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வமாக பார்க்க ஆரம்பித்தார்கள். எதற்காக வேண்டி? அங்க அனுப்புறதுக்கல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை, அதாவது உண்மையான நம்பிக்கையான ஒருவரை நாங்கள் அனுப்ப போகிறோம் என்றது சொன்ன பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லாரும் பார்த்து கண்டிக்கிறாங்களா நபித்தோழர்களும், நபியர்கள் சொன்னார்கள், கும் யா அபா உபைதா, அபு உபைதாவே எழும்புங்கள் அப்படி என்று சொன்னார்கள். அபு உபைதாவை நான் உங்களோடு அனுப்புகிறேன் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அனுப்பி கிறிஸ்தவர்களோடு அவருடைய சொத்தை எடுத்து வருவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார் என்பதை பார்க்கிறோம். அப்படின்னா என்ன சொல்கிறது? அபு உபைதா அவர்களுடைய நேர்மை, அவர் பணத்தை சுமந்துட்டு வர நேரத்தில் அவர் எதுவும் செய்யலாம், அவர்களோடு சேரலாம், அதை வச்சு பணத்தை பிரிச்சுக்கலாம், எல்லா விடயத்திலும் மிக நம்பிக்கையான ஒருவரை நான் அனுப்புகிறேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு உபைதாவை அனுப்பி வைத்தார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னொரு இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லிகுல்லி உம்மத்தின் அமீனுன், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நம்பிக்கையாளர் என்கின்ற ஒருவர் இருப்பார். ஒவ்வொரு சமூகத்திற்கும், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயமா அதுல ஒரு நம்பிக்கையான ஒருவர் இருப்பார். எல்லாரும் நம்பிக்கையில் உள்ளவங்க இருப்பாங்க. இவரை சுட்டிக்காட்டி சொல்லுகின்ற லிஸ்ட்ல இவர் என்ன செய்வாரு? வருவாரு. எனது உம்மத்திலே அமீனு உம்மதி அபு உபைதா, எனது உம்மத்தின் நம்பிக்கையாளர் அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு. எனது உம்மத்தின் நம்பிக்கையாளர். அமானத், அமீன், அமீன் என்றது என்னது? அமானத் என்கின்ற சொல்லிலிருந்து வரக்கூடிய விஷயம், அமானிதம் உள்ளவர், அமானிதம் பேணக்கூடியவர். எனது உம்மத்திலே யார்? அபு உபைதா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழித்து சொன்னார்கள். ஐயத்துஹல் உம்ம அப்படின்னு சொன்னார்கள். சமூகமே, எனது உம்மத்திலே மிக நம்பிக்கையாளர் அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப இந்த செய்தி எங்களுக்கு, அதனால அபு உபைதா ரலியல்லாஹு படைத்தளபதியாக இருந்தது போன்று பொருளாதாரத்தை வசூலிக்கின்ற பொறுப்பு யார்கிட்ட இருந்தது? அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் இருந்தது. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பஹ்ரைனுக்கு அனுப்பி வைக்கிறார்கள், ஜிஸ்யா வரி எடுத்து வருமாறு. பஹ்ரைனுக்கு ஜிஸ்யா வரி எடுத்து வருமாறு அனுப்பிக்கிறார். இந்த செய்தி என்ன சொல்கிறது? பொருளாதாரத்தை வசூலிக்கின்ற விஷயம், அதை கொண்டு வந்து கொடுக்கின்ற விஷயம் எல்லாம் யார் கையில் இருந்தது? அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு கையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைத்திருந்தார்கள். இதுல ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னால், ரசூல் அபு உபைதா ரலியல்லாஹு வாராங்க. இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு பள்ளியில சுபஹ் தொழுறாங்க, மக்கள் எல்லாம் நிறைஞ்சு இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, ஹல் சமிஅத்தும் குதூம அபி உபைதா, நபி அவர்கள் எழும்பி போறாங்க. எல்லாரும் ரசூலுல்லாஹ்வை சூழ்ந்து கொண்டார்கள். சூழ்ந்து கொண்டவனே கேட்கிறாங்க, அபு உபைதா பஹ்ரைன்ல இருந்து வந்தது உங்களுக்கு கேள்விப்பட்டான்னு கேட்டாங்க. சூழ்ந்த உடனே கேட்டாங்க, அபு உபைதா பஹ்ரைனில் இருந்து ஜிஸ்யாவை எடுத்துட்டு வந்தது உங்களுக்கு கேள்விப்பட்டு விட்டதான்னு கேட்கிறாங்க. நபித்தோழர்கள் என்ன செய்தார்கள்? ஆம் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ்ந்து கொண்டு அந்த பொருளாதாரத்தில் எங்களுக்கு கொஞ்சம் என்ன செய்யுங்க, பங்கு வைங்க என்பதற்காக சூழ்ந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள். சிரித்து விட்டு அழகான ஒரு வார்த்தை சொன்னார்கள், அம்மிலு மா யசுர்ருக்கும், அப்ஷிரு, சந்தோஷமான செய்தி, உங்களுக்கு எது சந்தோஷத்தை ஏற்படுத்துமோ அதை ஆசை வையுங்கள், அதெல்லாம் பிழை இல்லை. ஆனால் வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும், நான் வறுமையை உங்களுக்கு பயப்படவே இல்லை. சமுதாயத்தை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு சந்தோஷமான செய்திகளை ஆசை வையுங்கள், நல்ல செய்திகளை ஆசை வையுங்கள், ஆனால் ஒரு நாளும் நான் உங்களுக்கு வறுமையை பயப்படவில்லை. நான் பயப்படுவதெல்லாம் பொருளாதாரத்தை தான் உங்களுக்கு நான் பயப்படுகிறேன். பொருளாதாரம் நல்லது, அதுக்கு ஆசை வையுங்கள், ஆனால் பயப்படுவது வறுமை அல்ல, பொருளாதாரத்தை தான் நான் என்ன செய்கிறேன், நான் பயப்படுகிறேன். ஏன் தெரியுமா?
உங்களுக்கு எப்படி ஆரம்பகால சமுதாயத்துக்கு எப்படி பொருளாதாரம் விரித்து கொடுக்கப்பட்டு ஃபதனாஃபஸூஹா கமா தனாஃபஸூஹா ஃபதுஹ்லிககும் கமா அஹ்லகத்ஹும், அவர்கள் போட்டி போட ஆரம்பித்து ஒருவருக்கொருவர் அழிந்து கொண்டார்களோ அதுபோன்று உங்களையும் பொருளாதாரம் அழித்து விடுமோ என்பதற்காகத்தான் நான் என்ன செய்கிறேன், அஞ்சுகிறேன் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்த பொருளாதாரத்தை பிரித்து கொடுத்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தி என்ன சொல்கிறது? அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜிஸ்யாவுக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்ட செய்தியை இந்த செய்தி சொல்கிறது. அமானிதம், தலைமைத்துவத்தில் அமானிதம், அதே போல லீடர்ஷிப்பில் என்னது, அமானிதம் உடையவராக, பொருளாதாரத்தை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து சேர்ப்பதில் அமானிதம் உடையவராக அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். இது ஒரு புறம் சகோதரர்களே. இது அல்லாமல் சில செய்திகளை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அபூ உபைதாவை நீங்கள் இன்னும் அவருடைய இடத்தை புரிந்து கொள்வதற்காக, அவர் இந்த சமுதாயத்தில் எந்த இடத்திலே நிற்பவர் என்பதை புரிந்து கொள்வதற்காக சில செய்திகளை பாருங்கள். அபூ உபைதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணம், நபி அவர்கள் மரணித்த பின்னால் அடுத்த ஹலீஃபா யார் என்கின்ற சர்ச்சை ஏற்பட்டது எல்லோருக்கும் தெரியும். சகீஃபத்து பனி சாயிதா என்கின்ற அந்த மதீனாவாசிகள் கூடக்கூடிய அந்த இடத்திலே அன்சாரிகளும் முஹாஜிர்களும் ஒன்று கூடுகிறார்கள். உமர் இப்னுல் கத்தாப் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹலீஃபாவாக்க வேண்டும் என்பதற்காக சில ஒரு பேச்சை ரெடி பண்ணி என்ன செய்யறாரு, அந்த இடத்துக்கு போறாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க, அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு குறைஷிகள், அதாவது முஹாஜிர்கள் பக்கத்திலிருந்து போறாங்க, அவர்கள் பக்கத்தில் அன்சாரிகள், இந்த மூன்று பேரும் இருந்து பேசுகிறார்கள். பேசுகிற நேரத்தில் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு என்ன முடிவோட போறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக்கணும். உமர் இப்னு கத்தாப் அவர்கள் என்ன முடிவோட போறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக்கணும். அதற்காக வேண்டி ஒரு ஸ்பீச்சை ரெடி ஆக்கி உமர் சொல்றாரு, நான் வந்து இப்படி பேசணும் செஞ்ச ப்ரிப்பேர் ஆகிக்கிறேன். இப்படி ஆகி இந்த மாதிரி வார்த்தையில உபயோகிக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து பேச ஆரம்பிக்கிற நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு என்னை பேச விடவில்லை. அவர் பேச ஆரம்பித்தார். நான் ரெடியாகி பேச நினைத்ததெல்லாம் அவர் இயற்கையாக பேசினார், அவர் இயல்பாக பேசினார். நான் ரெடி ஆயினேன், இப்படித்தான் பேசணும், அவர் இயல்பாக என்ன செய்தாரு, அவைகளை பேசினார். அதே நேரத்தில் நான் பேசினால் என்ன பாதிப்பு வருமோ அவைகள் இல்லாமல் நளினமாக என்ன செய்தாரு, அதே செய்திகளை அவர்களுக்கு மத்தியிலே பேசினார். ஒரே செய்தியை உமர்லாங்க பேசினா எப்படி வருமோ அப்படி இல்லாம அபூபக்கர்லாங்க என்ன செய்தாரு, அப்படி பேசினார். ஆனால் அதில் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் வெறுத்தேன், என்னை ஒரு இடத்துல முற்படுத்தி களத்தை வெட்டுவது எனக்கு விருப்பமானது அவர் பேசியதை விட. என்ன பேசினார் தெரியுமா, உங்களுக்கு ஹலீஃபாவாக ஆகுவதாக இருந்தால் உமர் இப்னுல் கத்தாப் அவர்களை ஹலீஃபாவாக்குங்கள் என்று அபூபக்கர் சொன்னார். அதை நான் வெறுத்தேன், கொலை செய்யப்படுவதை நான் விரும்பினேன் அதை விட என்று உமர் இப்னுல் கத்தாப் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் முன்மொழிந்த இரண்டு ஹலீஃபாக்கள் யார் தெரியுமா? உமர் இப்னுல் கத்தாபுடைய கையை பிடித்து சொன்னார்கள், நீங்கள் இவரை ஹலீஃபாவாக்குங்கள், இல்லை என்றால் அபூ உபைதாவை பிடித்து சொன்னார்கள், இவரை ஹலீஃபாவாக்குங்கள். நபி அவர்கள் அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய நம்பிக்கையாளர் என்று சொன்ன அந்த அபூ உபைதாவை ஹலீஃபாவாக்குங்கள் என்று சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கையை தூக்கினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அபூபக்கர் அவர்களே ஹலீஃபாவுக்காக தேர்ந்தெடுத்த இரண்டு நபித்தோழர்களில் ஒருவர் தான் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அவருடைய அந்தஸ்து எங்க இருக்கு பாருங்க. அபூபக்கர் அவர்கள் தெரிந்தெடுக்கிறார்கள், யாரை, அபூ உபைதாவை ஹலீஃபாவாக்குங்கள் என்றாரு. பக்கத்துல வந்ததுக்காக சொல்லிப்பாரா? அப்படி இல்லை. அவருடைய நேர்மை, அவருடைய நம்பிக்கை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை எந்த இடத்துல வைத்திருந்தார் என்கின்ற அந்த அறிவோடு தான் என்ன செய்யறாங்க, இவரை ஹலீஃபாவாக்குங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள். ஆனால் ஆச்சரியமும் அற்புதமும் என்னென்று சொன்னால் அவர் ஹலீஃபாவாக வரவே இல்லை, எந்த பொறுப்புக்கும் வரவே இல்லை, எந்த ஏரியா பொறுப்புல அவர் என்ன செய்யல, இருக்கவில்லை. ஹலீஃபாவா விடுங்க, எந்த ஒரு வழியாகவும் எந்த பிரதேசத்துக்கும் அவர் என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பேணுதல் உள்ள ஒரு மனிதராக என்ன செய்தார்கள், இவர் இருந்தார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, புரிந்து கொள்ளுங்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உம்மத்துடைய ஹலீஃபாவாக பொருத்தமானவர் என்று சொன்ன ஒரு மனிதர் தான் இவர். சரி, இது அபூபக்கருடைய தேர்வு நம்ம நினைக்கலாமே. இந்த செய்தியை பாருங்கள், சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே கேட்கப்படுகிறது, நபி அவர்கள் யாரையும் கலீஃபாவாக்கவில்லை, அப்படி தனக்கு பின்னால் இவர் கலீஃபாவாக வர வேண்டும் என்று சொன்னால் நபி அவர்கள் முதலில் யாரை தெரிவு செய்திருப்பார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே கேட்கப்படுகிறது. ஆயிஷா சொன்னார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கரை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன செய்திருப்பார்கள், தேர்ந்தெடுத்திருப்பார்கள். கேட்கிறாங்க, சும்மமன், பின்னர் யார்? சொன்னார்கள், உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உமர் இப்னுல் கத்தாபை இரண்டாவதாக நபி அவர்கள் தேர்வு செய்திருப்பார்கள். மூன்றாவதாக யார்? கால அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ், காலத் அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ். மூன்றாவதாக சொன்னார்கள், மூன்றாவது கலீஃபாவாக அபூ உபைதாவை தேர்வு செய்திருப்பார்கள் அப்படி என்று சொன்னார்கள். இறுதியாக சொன்னார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை
தேர்வு செய்திருப்பார்கள் ஆயிஷா எல்லாம் சொல்றாங்க. அப்படி என்றால் அபூ உபைதாவுடைய அந்தஸ்தை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹதீதுகளின் மூலம் எப்படி விளங்கி வச்சுக்கிறாங்க? அப்ப அந்த இடத்துக்கு போனவர் அபூ உபைதா, உமர் இப்னு கத்தாப், அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு, இந்த 3 பேர் தான் போறாங்க. அதே நேரத்தில் முதலாவதாக அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு யாரை பரிந்துரை செய்கிறார்கள்? உமரையும் அபூ உபைதாவையும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பரிந்துரை செய்திருப்பார்கள் ஆயிஷா சொல்றாங்க? அபூ உபைதா. இது போதாதா இந்த சமுதாயத்தில் அபூ உபைதாவுடைய அந்தஸ்து என்ன என்பதை தெரிந்து கொள்ள? அபூ உபைதா இந்த சமுதாயத்துக்கு ஒரு பொறுப்பாளராக தகுதியானவர். அன்புள்ள சகோதரர்களே, அபூ உபைதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பொறுப்பை என்ன செய்யவில்லை? எடுக்கவே கிடையாது. ஆனால் அபூபக்கர் ரதியல்லாஹு ஆட்சி தொடக்கம் அவர் மரணிக்கின்ற வரைக்கும் இஸ்லாமிய கிலாபத்துடைய பொருளாளராக யார் இருந்தார்? அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரதியல்லாஹு அவர்தான் பொருளாளராக இருந்தார்கள். அபூபக்கர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னால் உழைப்பதற்காக வளமையான அவருடைய பிசினஸை செய்வதற்காக தனது பொருட்களை எல்லாம் சுமந்து கொண்டு மதீனாவை விட்டு போகிறார்கள். அபூ உபைதா இடையிலே வந்தார்கள். எங்கே போகுது என்று கேட்டார்கள். உழைக்க போறேன்னு சொன்னாரு. அவர் கலீஃபா, நான் இப்ப உழைக்க போறேன்னு சொன்னார். மக்களை யார் பார்க்கறேன்னு கேட்டார். மக்களை யார் பார்ப்பது என்று கேட்டார்கள். அபூபக்கர் எல்லாம் பேசுறான், தன் குடும்பத்தை யார் பார்க்கிறது என்ற மாதிரி அபூபக்கர் எல்லாம் சில வார்த்தைகளை சொல்கிறார்கள். நீங்க வந்து பொறுப்புழைறீங்க, உங்களை நாங்கள் பைத்துல் மாலிலிருந்து கவனிக்கிறோம் என்று சொன்னார்கள். அபூ உபைதாவுடைய அந்த வார்த்தை அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கே ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. பொருளாதாரம் தாரது யார் சொல்றாரு? அபூ உபைதா. அவர் யாரு? அமீனு ஹாதிஹில் உம்மா. அன்புள்ள உங்களுக்கு நான் தாரேன், நீங்க ஒன்னும் யோசிக்க வேணாம் என்று சொன்ன உடனேயே ஒரு ஈமான்தாரியுடைய உள்ளம் சந்தோஷப்படாது. ஏன் சந்தோஷப்படாது தெரியுமா? சொல்றவர் எந்த அளவு நம்பிக்கை உள்ளவர், சொல்றவர் எந்த அளவு பொருளாதாரத்தில் பேணுதல் உள்ளவர், பொது சொத்திலையும் தரப்போறார், அவர் எவ்வளவு பேணுதல் உள்ளவர் என்ற மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுல அபூ உபைதா ரதியல்லாஹு அன்ஹு சொல்ற, நாங்க உங்களுக்கு என்ன செய்யறோம் தார, நீங்க ஒன்னும் யோசிக்க வேண்டாம் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? நம்பலாம். அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அதனால என்ன செஞ்சார்? திரும்பி போனார். ஆனால் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் அதற்கு அடங்கி போகவில்லை. உமர் இப்னு கத்தாப் என்ன செய்தார்கள்? அவர் வந்து பைத்துல் மாலை எடுக்கல, உழைக்கவும் போகல, சமுதாயத்தை பார்த்தாரு. அதனால் மரணிக்கிற நேரத்தில் பெரிய ஒரு கடன் சுமையோடு மவுத்தாகினார். இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு பொறுப்பு கொடுத்து விட்டு என்ன செய்தாரு? மரணித்தார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரதியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றில் அவர் வந்து ஹிலாபத்திலே பொருளாதார பொறுப்பிலே இருந்தார் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். பொருளாதார பொறுப்பிலே இருந்த ஒரு சிறந்த ஒரு நபித்தோழர் அபூபக்கர் அபூ உபைதா ரதியல்லாஹு அன்ஹு. அது மாத்திரமல்ல சகோதரர்களே, ஆலோசனை வழங்குவதில் குலஃபாக்கள் எல்லாம் அபூ உபைதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் அணுகுகின்றவர்களாக இருந்தார்கள். ஆலோசனை என்று சொன்னா யாரு? அபூ உபைதா தான். என்ன பிரச்சனை வந்தால் அபூ உபைதா இதுக்கு என்ன முடிவு எடுக்கலாம், இதுக்கு என்ன செய்யலாம், இதுக்கு எப்படி நடந்து கொள்ளலாம் என்கின்ற யோசனையை கேட்கக்கூடியவர்களாக அபூ உபைதாவிடத்திலே எல்லா குலஃபாக்களும் நடந்து கொண்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் சகோதரர்களை, ஒரு சம்பவத்தை பாருங்கள். நான் சுருக்கமாக சொல்லி செல்கிறேன். உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரியாவை நோக்கிய ஒரு பிரயாணத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சிரியாவை நோக்கிய ஒரு பிரயாணத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சிரியாவை நோக்கிய பிரயாணத்தின் பொழுது உங்களுக்கு தெரிந்த செய்தி, சிரியாவிலே தொற்று நோய் இருப்பதாக என்ன செய்கிறது? செய்தி உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வருகிறது. அப்ப யோசிக்கிறாங்க, செய்தி வருகிற நேரத்தில் சிரியாவுக்கு போவதா மதீனாவுக்கு திரும்புவதா? இந்த செய்தி உங்களுக்கு தெரியும். ஆலோசனை கேட்கிறாங்க. பாருங்க, அபூ உபைதாவுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான இடம். ஆலோசனை கேட்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? ஆலோசனை சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க போவோம், நம்ம முடிவு எடுத்துட்டோம், நாங்க போவோம்ன்றாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க வேண்டாம், நாங்க திரும்பிடுவோம்னு சொல்றாங்க. இப்படி விஷயங்கள் சொல்லுகின்ற நேரத்தில் உமர் இப்னு கத்தாப் முடிவு எடுக்கிறாங்க, மதீனாவுக்கு திரும்பி விடுவோம், மதீனாவுக்கு திரும்பி விடுவோம் என்று முடிவெடுத்தார்கள். இப்படி முடிவெடுத்த உடனேயே அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமரை பார்த்து கேட்கிறார்கள், அஃபிராரம் மின் கதரில்லா யா உமர், உமரே அல்லாஹ்வுடைய கதிரில் இருந்தா ஓடுறீங்க அப்படி என்று சொல்லி உமர் இப்னு கத்தாபை பார்த்து யார் கேட்டார்கள்? அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். எப்படி? அஃபிராரம் மின் கதரில்லா, அல்லாஹ்வுடைய கதிரில் இருந்து ஓடுறீங்களா, தொற்று நோய் உங்களுக்கு வரக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய கதிரில் இருந்து ஓடுறீங்களான்னு கேட்டவர் யாரு? அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரதியல்லாஹு அன்ஹு. அந்த நேரத்தில் உமர் பட்ட கவலை இருக்கிறதே, ஏன்னா உமர் முடிவெடுத்துட்டாரு மதீனாவுக்கு போகணும்னு சொல்லி, இனி அவர் போக தான் போறாரு. ஆனா அபூ உபைதா இதை சொன்னவுடன் உமருக்கு கடுமையான வேதனையாக இருக்கிறது. அந்த வார்த்தையை பார்த்து அபூ உபைதாவை பார்த்து சொல்கிறார்கள், லவ் கைருக்க காலஹா யா அபூ உபைதா, அபூ உபைதாவே நீங்க அல்லாத வேறொருத்தர் சொல்லி இருந்தா பரவாயில்ல, இது நீங்க சொல்லிட்டீங்களே அப்படி என்று சொல்லி என்ன செய்தார்? மிகவும் கவலைப்பட்டார். அந்த ஹதீஸிலே வருகிறது, வகான உமர் யக்ரஹு ஹிலாஃபஹு,
அவரோடு முரண்படுவதை உமர் வெறுக்கக்கூடியவராக இருந்தார். அபூ உபைதாவுடைய ஆலோசனைக்கு முரண்படுவதை உமர் மிகவும் வெறுக்கக்கூடிய ஒருவராக இருந்தார். அதனால நீங்க ஃபிரார மின் கதரில், அல்லாஹ்வுடைய கதரில் இருந்தா ஓடுறீங்கன்னு கேள்வியை கேட்ட உடனேயே இவரால் என்ன செய்ய முடியவில்லை, உமரால தாங்க முடியவில்லை. லவ் கைருக்க காலஹயா அபூ உபைதா, அபூ உபைதாவே நீங்கள் அல்லாத ஒருவர் சொல்லி இருந்தால் பரவாயில்லை, நீங்கள் சொல்லிவிட்டீர்களே என்று சொல்லி உமர் இப்னு கத்தாப் சொன்னார்கள். வகான யக்ரஹு ஹிலாஃபஹு, அபூ உபைதாவுக்கு முரண்படுவதை மிகவும் வெறுக்கக்கூடிய ஒருவராக யார் இருந்தார்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு வைத்த நேசத்துக்கும் அவருடைய ஆலோசனைகளை எந்த அளவு முக்கியத்துவப்படுத்தி எடுத்தார் என்பதற்கும் மிகப்பெரிய ஒரு ஆதாரமான செய்தி சகோதரர்களே. அன்புள்ள சகோதரர்களே, அபூ உபைதாவுடைய வரலாற்றில் இந்த இடம் நாங்கள் மிகவும் திங்க் பண்ண வேண்டிய, மிகவும் யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு இடம். என்ன, நாங்கள் பேசுகிற நேரத்தில், ஆலோசனைகள் சொல்லுகிற நேரத்தில் மிக நம்பிக்கையான முறையில் ஆலோசனை சொல்ல வேண்டும். அவர்களை மக்கள் நிறைய விரும்புவார்கள். ஆனால் எங்களில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அப்படி தெரியுமா, ஆலோசனை கேட்டாண்டதுக்காண்டி சொல்றது. அவன் கேட்டாண்டதுக்காண்டி சொல்றது, நாங்கள் இங்கே போகிறது நல்லது, அங்கே போகிறது, நீங்கள் பேசாமல் இங்கே போங்க, எதாவது நடந்தால் வந்து பார்த்துக்கணுன்றது. அப்படி சொன்ன இவன் என்ன நினைக்கிறான், இப்போ ஆரம்பத்தில் 1-2 செயல்படுவான், அதுக்கு பிறகு முடிவெடுத்துருவான். அவர்கிட்ட கேட்டால் நான் எந்த மெத்தடில் கேட்கிறனோ அந்த மெத்தடில் அவர் பதில் சொல்லுவார். அப்படி போகாமிக்கிறதா நல்ல, அதான் நல்லதுன்றார். விளங்கிட்டான போகிறது தான் நல்லதா, போகிறதான் சரி. ஏன் இந்த இவங்களுக்கு என்ன வெறுப்பு, இதை போய் என்கிட்ட கேட்டுட்டிக்கிறானே அப்படின்ற வெறுப்பை மனசில் வச்சுக்கிறது. அதனால எந்த ஆலோசனை கேட்டாலும் கேட்கிறவன் மனநிலைக்கு ஏற்ப ஏதாவது என்ன செய்யறது, சொல்லிக்கிட்டு போறது. இந்த தைரியம் இருக்குது, மாறி சொல்கின்ற தைரியம் பொது சபைகளில் நிறைய பேருக்கு வருவது கிடையாது. இப்படி செய்தால் நல்லது என்று ஒருவர் சொல்ற நேரத்தில் அது பிழையாக இருந்தால் அது சரி வராது. அப்படி செய்யக்கூடாது, இன்னென்ன பிரச்சனை அதை இருக்கிறது என்று சொல்லுகின்ற பண்பு குறையும். ஆனால் இது என்ன நடக்கும் தெரியுமா, யார்கிட்ட இதை கேட்கலாம் அப்படி என்று சொன்ன உடனே உங்களுக்கு தோன்றும் இவற்றை கேட்கக்கூடாது. நல்லவராயிருப்பாரு, நம்பிக்கைக்குரியவராயிருப்பாரு, ஆலோசனைக்கு இவர் சரி வர மாட்டார், எதை யோசிக்காம என்ன செய்வார் சொல்லிடுவாரு. அதனுடைய பொறுப்பை எடுத்துக்கல மாட்டாங்க. நான் சொன்னால் நீங்க சும்மா செய்யறத கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா அப்படி என்று மாட்டின உறவு என்ன செய்வாங்க, அதையே நம்ம தலையில வைக்கின்றவர்களும் இருக்கிறார்கள். அதனால அல் முஸ்தஷாரு முத்தமன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஆலோசனை கேட்கப்படுகின்றவர் அமானிதம் ஒப்படைக்கப்பட்டவர். சொல்லுகிற நேரத்தில் அழகான முறையில், நம்பிக்கையான முறையில் என்ன செய்யுங்க, ஆலோசனை சொல்லுங்கள் என்று சொன்ன. தெரியாதா இந்த ஆலோசனை விஷயத்தை நீங்க ஒருவர்கிட்ட என்ன செய்யுங்க கேட்கலாம். சர்வசாதாரணமாக ஒரு நோய் பிரச்சனை, இங்க போகலாமா அங்க போகலாமா, வாய்க்கு வாரத்தை என்ன செய்யறது சொல்லிடு, அட்லீஸ்ட் என்ன செய்ய, நான் அனுபவப்பட்டிக்கிறேன்டா சொல்லணும், அப்படியெல்லாம் இல்லை, ஏதையாவது ஒன்று சொல்லிடுறது. இதே சின்ன விஷயம்டா பரவாயில்ல, திருமணம் போன்ற விஷயங்களால வாழ்க்கை இழந்துருமா இல்லையா, யோசிக்காம சொல்லுகின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். பொருளாதாரம், பிசினஸ் விஷயங்கள், அதுல இதுல எல்லாம் இந்த மாதிரி சொல்லுகின்றவர் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுடைய நம்பிக்கை தன்மை குறையும். அவர் பேணுதலான மனிதராக இருந்தாலும் கூட அவர்கிட்ட கேட்க பயப்படுவாங்க. நிறைய பேர், நிறைய கணவன்மார் மனைவிமார்களிடத்தில் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்கள். நிறைய மனைவிமார் கணவன்மாரிடத்தில் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிற, எதுக்கு தெரியுமா, இந்த ஆலோசனை விஷயத்தில். அதனால கணவன் மனைவிடத்தில் ஆலோசனை கேட்கறதும் இல்லை, மனைவி கணவனிடத்தில் ஆலோசனை கேட்பதும் இல்லை. கேட்ட அவனவன் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, டைமுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்வான், எதையாவது சொல்லிட்டு போவான் என்பதனால இது என்ன செய்யுது, லொஸ்டாக இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் அபூ உபைதாவுடைய இடத்துல நீங்க பாருங்க, உமர் இப்னு கத்தாப் அவர்கள் வகான யக்ரஹு ஹிலாஃபஹு, அவரோடு முரண்படுவதை வெறுத்தார். என்ன காரணம் தெரியுமா, அவரோடு ஆலோசனை சொன்னார் என்று சொன்னால் தனது சொந்த லாபத்துக்காகவோ அல்லது கேட்டா என்பதற்காகவோ, ஏன் பிஸியாக இருக்கிறேன் என்பதற்காகவோ என்ன செய்ய மாட்டாரு, அவர் சொல்ல மாட்டார். அவர் நிச்சயமாக சொன்னால் சரியாக சொல்வார் என்கின்ற ஒரு ஆலோசனை அமானிதத்தை பேணி வந்தார் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ். அந்த செய்தி எங்களுக்கு என்ன செய்கிறது, இதுல கிடைக்குது. இதுல நிறைய பேர் என்ன செய்கிறார்கள், வீக் விடுகிறார்கள் என்பதை நாங்கள் பார்ப்போம். ஆலோசனை என்று நாம் சொல்வதாக இருந்தால் அது சில பொழுதுகளில் ஒருவன் வாழ்க்கையே என்ன செய்யும், மாற்றி விடும் என்பதை புரிந்து உங்களை நீங்க அதை அலட்சியமா இருந்துருவீங்க. உங்களை மிக முக்கியமான ஒருவராக அவர் நினைப்பார். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஆலோசனையோடு சம்பந்தப்பட்ட செய்தியும் அமானியத்தோடு சம்பந்தப்பட்ட செய்தியும் இந்த தலைப்புடைய இறுதியான செய்தியாகவும் நான் சொல்லிக் கொள்கின்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரியாவுக்கு என்ன செய்கிறார்கள், யுத்தத்திற்காக போகிறார்கள். அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் அவர்கள் அதாவது சிரியாவுக்கு போக வேண்டும் என்று பேசுகிறார்கள். உமர் இப்னு கத்தாப் அவர்கள் மறுக்கிறார்கள். நீங்க அங்க போனா இங்க ஆலோசனைக்கு யார் இருக்கிறது என்னோட அப்படின்னு மறுக்கிறார்கள். கடைசியில் என்ன செய்யறாங்க, அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அபூ உபைதா அவர்களை அதாவது சிரியாவுக்கு போய் யுத்தம் செய்வதற்காக என்ன செய்கிறார்கள், அனுமதிக்கிறார்கள். இந்த யுத்த காலத்திலே சில செய்திகள் இருக்கின்றன. அபூ உபைதாவுடைய பணிவை பாருங்கள். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உதவிக்காக டெமஸ்கஸ்க்கு சேர்கிறார்கள். அந்த யுத்த காலத்திலே அபூ உபைதா ஈடுபடுகிற நேரத்தில் டெமஸ்கஸ்க்கு சேர்கிறார்கள். யாரு, ஹாலித் இப்னு வலீத் அவர்கள் ஈராக்கிலிருந்து சேர்கிறார்கள். அங்க சேர்ந்த உடனேயே அபூ உபைதா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஹாலிதே
நீங்கள் எனக்கு உதவிக்காக வந்த படைத்தளபதி, அதனால நீங்க தான் எனக்கு தொழுவிக்கணும், நீங்க தான் எனக்கு தொழுவிக்க வேண்டும் என்று சொல்லி. என்றால் அன்றைக்கு தொழுவித்தல் என்பது ஒரு மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்து. அந்த நேரத்தில் வந்து என்ன அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முற்படுத்துகிறார்கள், யாரை? ஹாலித் இப்னு வலீதை நீங்க வந்து முன்னுக்கு போய் தொழுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹாலித் இப்னு வலீத் சொன்னார்கள், அல்லாஹ் என்னை காப்பாற்ற வேண்டும், அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய நம்பிக்கையாளர் இருக்கின்ற சபையில் நான் முந்துவதை விட்டும் அல்லாஹ் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார். இந்த பணிவென்றை காண இயலும். எங்கள் சமுதாயத்தில் வந்து உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய 2 பேருக்கு மத்தியில் இந்த பணிவை எங்களால் காண முடியுமா? காண முடியாத ஒரு இடம். நீங்க இருக்கக்கூடிய ஒரு சபையில் நான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், தொழுவிக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். அம்ர் இப்னுல் ஆஸ் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு படைக்கு அபூ உபைதா அவர்கள் என்ன செய்கிறார்கள், இன்னொரு படையோடு வந்து சேர்கிறார் உதவிக்காக. அப்ப அம்ரு சொல்றாரு, உங்கள் எல்லோருக்கும் படை தளபதி நான் தான். அவர்கள் தளபதியாகவே இருந்தவர்கள் அம்ரெல்லாம், உங்கள் எல்லோருக்குமே எனது படை தளபதி நான் தான் சொல்றாங்க. அதுக்கு அபூ உபைதாவோடு வந்தவர்கள் சொன்னார்கள், நீங்கள் படைக்கு தளபதி, எங்களுக்கு தளபதி அபூ உபைதா தான், எங்களுக்கு தளபதி அபூ உபைதா சொன்னார்கள். இந்த கருத்து முரண்பாடு முற்றிக்கொண்டு போகிறது. அபூ உபைதா அந்த நேரத்தில் சொன்னார்கள், இந்த மாதிரி முரண்பாடு போகிற நேரத்தில் இதுல வந்து நானும் தளபதி இல்லை, உங்களுக்கு நான் தளபதியும் இல்லை, இன்றைக்கு இந்த படையுடைய முழு தளபதியும் அம்ர் இப்னுல் ஆஸ் அவர்கள் தான் கொடுத்துட்டாங்க. இப்படி வாழுகின்ற ஒரு சமுதாயம் இருக்கிறது. இப்படி வாழுகின்ற ஒரு பேணுதல், நேர்மை, அமானிதத்தன்மை, இதெல்லாம் நம்மகிட்ட நிறைய குறைவு. நிறைய பேர் விட்டு கொடுக்கின்றவர்கள் இருக்கிறார்கள். விட்டு கொடுக்கின்ற இடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அதில் சரியாயிப்பாரு. இதுல விட்டு கொடுத்தா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, இதுல விட்டு கொடுத்தா பாதிப்பு. அதனால அதுல கரெக்டா இருந்து நான் விட்டு கொடுத்து போற இடத்துக்கு ஆதாரமா இதை சொல்றது, உறுதிக்கு ஆதாரமா அதை சொல்றது. இப்படி போகின்ற டபுள் மனநிலை உள்ளவர்கள் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஆனால் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹுடைய வரலாற்றை நீங்க அதை காண மாட்டீர்கள். ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரியாக இருந்தார். அன்புள்ள சகோதரர்களை, கவலையான செய்தி, அபூ உபைதா அவர்கள் அங்கே யுத்தம் செய்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் அங்கே ஒரு தொற்று நோய் பரவுகிறது. தாவுன் அம்வாஸ் என்ற வரலாற்றில் அழைக்கப்படும் அம்வாஸ் என்கின்ற தொற்று நோய் பரவுகிறது. நிறைய நபித்தோழர்கள் மரணித்தார்கள், நிறைய ஹுஃபாதுகள், குர்ஆனை மனநமிட்டவர்கள் மரணித்தார்கள், நிறைய தளபதிகள் மரணித்தார்கள். உமர் இப்னு கத்தாப் அவர்கள் கவலைப்படுகிறார்கள், இந்த மரணிக்கின்றவர்களில் அபூ உபைதாவும் மரணித்து விட்டால், சிறந்த ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு சிறந்த நம்பிக்கையான ஒரு தனித்துவமான ஒரு மனிதர், அவர் மரணித்து விட்டால் என்று கவலைப்பட்டு உடனே கடிதம் எழுதுகிறார்கள். எங்கேக்கு? அதாவது மதீனா, அந்த சிரியாவுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். அபூ உபைதாவே, இந்த லெட்டர் கிடைத்தவுடன் எனக்கு கேள்விப்படுகிறது அங்கே தொற்று நோய் இருக்கிறது, நீங்கள் உடனடியாக வந்து சேருங்கள், மதீனாவுக்கு வந்து சேருங்கள். அவர் ஆலோசகரை இழப்பதை அவர் விரும்பவில்லை, நம்பிக்கையானவரை இழப்பதை விரும்பவில்லை. நீங்க இங்க வந்து அவசரமா என்ன செஞ்சிருங்க, சேர்ந்து விடுங்கள் என்று உமர் அவர்கள் அவர் மீது கொண்ட அதீத பற்றின் காரணமாகவும் நம்பிக்கையின் காரணமாகவும் கடிதம் எழுதுறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, யுத்த களத்திலே இருந்து கொண்டு அபூ உபைதா கடிதம் எழுதுகிறார்கள், நிச்சயமாக உமரே என்னால் வர முடியாது, நீங்கள் என்ன கட்டளை போட்டாலும் கட்டுப்படுபவன் நான், ஆனால் இந்த விஷயத்தில் நான் ஷஹாதத்தை விரும்புகிறேன், என்னால் வர முடியாது என்று கடிதம் வந்து சேர்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த கடிதத்தை உமர் இப்னு கத்தாபிடத்திலே அந்த சபையிலே வைத்து ஒப்படைக்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் அவர்கள் வாசித்தார்கள். வாசிக்கிற நேரத்தில் கண்ணீர் விட்டு அழுதார்கள், மிக நீண்ட நேரம் அழுதார்கள். அந்த நேரத்தில் சூழ இருந்தவர்கள்லாம் கேட்டார்கள், ஏன் அபூ உபைதா மௌத்தாகி விட்டாரா, ஏன் இப்படி அழுறீங்க அப்படின்னு சூழ இருந்தவர்கள் கேட்டார்கள். அதற்கு சொன்னார்கள் உமர் இப்னு கத்தாப் அவர்கள், இல்லை, அவர் மௌத்தாகவில்லை, வல் மௌத்து மின்ஹு கரீப், மரணம் அவரை நெருங்கி கொண்டிருக்கிறது ரலியல்லாஹு அன்ஹு, அப்படி சொன்னார்கள். மரணம் அவரை நெருங்கி கொண்டிருக்கிறார், மௌத்தாகவில்லை, மரணம் அவரை மிகவும் நெருங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி அழுது கொண்டே உமர் இப்னு கத்தாப் அவர்கள் சொன்னார்கள் என்றால் யார் அபூ உபைதா என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ரலியல்லாஹு அன்ஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தியை உமர் இப்னு கத்தாப் எப்படி சொன்னார்கள், மிகப்பெரிய ஒரு அறிஞர் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் எப்படி சொன்னார்கள், அவர் மௌத்தாகவில்லை, வல் மௌத்து மின்ஹு கரீப், மௌத்து அவரை நெருங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். சொல்லி ஒரு சில நாட்களில் செய்தி கேள்விப்படுகிறது, அபூ உபைதா அவர்கள் இந்த தொற்று நோயின் காரணமாக மரணித்து விட்டார்கள். அபூ உபைதா அவர்கள் இந்த தொற்று நோயின் காரணமாக சிரியாவிலே மரணித்து விட்டார்கள் என்ற செய்தி கேள்விப்படுகிறது. இந்த செய்திக்காகத்தான் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் பயந்தார்கள். உடனடியாக அபூ உபைதா போன்றவர்கள் வந்து சேர வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கதிர் தான் என்ன செய்யும், நிறைவேறும். அபூ உபைதா அவர்கள் உமருடைய ஆட்சி காலத்தில் என்ன செய்தார்கள், மரணித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தி இவருடைய மரணத்தோடு முற்று பெறுகிறது. இதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்களில் ஒன்றுதான் அமானிதம். அமானிதம் என்பது என்னென்ன பகுதிகளை எல்லாம் ஆளுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நேர்மையை, ஆலோசனையை, தலைமைத்துவத்தை, வீரத்தை, எல்லா இடங்களையும் என்ன செய்கிறது, அமானிதம் என்ற தன்மை ஆழ்ந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டி இருந்தும், எல்லா விதமான தகுதிகள் அவருக்கு இருந்தும் அவர் என்ன செய்யவில்லை, அந்த தலைமைத்துவத்தை எடுக்க வேண்டும் என்று நினைக்கவே இல்லை. சரி, தலைமைத்துவத்தில் இருந்தார்களே, அவர்கள் எல்லோரும் யாரை தலைமைத்துவத்துக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக கண்டார்கள், அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. ஆக அன்புள்ள சகோதரர்களே,
இந்த வரலாற்றிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சில எங்களை சூழ யார் நம்மளை ஆலோசனை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், யாருடைய அமானித விஷயங்களை நாங்கள் பொடுபோக்காக இருந்து கொண்டிருக்கிறோம், இந்த விஷயத்தை நாங்கள் எப்படி பேணலாம் என்பதை பற்றி ஒரு சிந்தனை எடுத்து கொஞ்சம் எங்களில் மாற்றம் கொண்டு வந்து அமானிதத்தை பேணியவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கியருள் புரிவானாக. இவரது வரலாற்றில் சொல்லப்பட வேண்டிய இன்னும் சில முக்கியமான செய்திகள் இருக்கின்றன. ஆனால் நான் உரிய நேரத்தில் நான் முடிக்க வேண்டும் என்பதனால் நான் முடித்துக் கொள்கிறேன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.